ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை தேடுறீங்கன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் டிசிப்ளின் இருக்கான்னு மட்டும் பாருங்க தயவு செஞ்சு. வசதியா இருக்கான், பணக்காரனா இருக்கான், அழகா இருக்கா, பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுறாதீங்க. பின்னாடி நீங்க பண்ணி வச்சுட்டு போயிடுவீங்க. அவங்க கஷ்டப்படுவாங்க. இங்க ஒருத்தவங்க பதறிக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்ல என் மாப்பிள்ளை பார்த்தாங்க. அவரு ஒரு டீச்சர். நானும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவரோட சுயரூபமே தெரிஞ்சது. ரொம்ப ட்ரிங்க் அடிக்ட் அவரு. நான் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அவரோட ஃபுல் சைடு எனக்கு தெரிஞ்சுச்சு. அவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு. குடிச்சிட்டு வந்து என்ன பயங்கரமா அடிப்பாரு. குழந்தை பிறந்தா சரியாயிடும்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாம் கல்யாணம் பண்ணா சரியாயிடுவான், கல்யாணம் பண்ணா சரியாயிடுவா, குழந்தை பிறந்தா சரியாயிடுவான், குழந்தை பிறந்தா சரியாயிடுவா. இப்படின்னு சொல்றவங்கள முதல்ல வாய பிடிச்சு கிழிக்கணும். பாப்பா பொறந்ததுக்கு அப்புறமா அதே மாரி என்ன பயங்கரமா அடிச்சு ரொம்ப கெட்ட வார்த்தையில பேசுறாரு. ஒரு டீச்சர் இப்படி பண்ணலாமாக்கா? நீங்களே சொல்லுங்க. உங்களால பொறுத்துக்க முடியும்னா பொறுத்துக்குங்க. கொஞ்ச நாள்ல அவரே திருந்துவாரு. இல்லன்னா மாமனார், மாமியார், அம்மா, அப்பா நான் 2 குடும்பத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாதுன்னு சொல்லுங்க. இல்லன்னா போலீஸ் ஸ்டேஷன் போணும். இந்த 3 வழி தான் இருக்கு. போலீஸ் கிட்ட தான் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த 3 விஷயம் இருக்கு. ஒரு சில ஆண்கள் குடிச்சிட்டு வந்தா மனைவிய அடிக்கிறீங்க. அவங்க மாசம் மாசம் பீரியட், பிரெக்னன்ட் ஆகுறது, ஆபரேஷன், ப்ளீடிங், குழந்தைய பார்க்கணும், புருஷன பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும். அவங்களால முடியாது. தயவு செஞ்சு அடிக்காதீங்க தங்க பிள்ளைகளா, அண்ணன் உறவுகளே, தம்பி உறவுகளே. உடனே ஆம்பளைங்க எல்லாம் விட்டு குடுத்து பேசுறீங்க. ஆம்பளைங்க எல்லாம் கெட்டவங்கன்னு சொல்றீங்க. அப்படிலாம் இல்ல.